வணக்கம். பேச்சுவாக்குல யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இதுக்கு முந்தின எபிசோட்ல ஃபேபர்ஜ் எக் அப்படிங்கிற ஒரு காஸ்ட்லியான முட்டைய பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா? இதோட சுவாரஸ்யமான வரலாற்று பின்னணி இதோ. 1885 ரஷ்யாவோட ஜார் மன்னரான 3ஆம் அலெக்சாண்டர் இவர்தான் முதல்ல ஒரு ஃபேபர்ஜ் எக்க செய்ய சொல்லியிருக்காரு. அவரோட மனைவி பேரரசி மரியாவுக்கு அவர் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைச்சிருக்காரு. ஈஸ்டர் பண்டிகை சமீபத்துல வந்திருக்கு. அப்புறம் அவர் யோசிச்சு பாக்குறாரு, நம்ம நிச்சயதார்த்தம் கரெக்டா 20 வருஷத்துக்கு முன்னால இந்த நாள்ல தான் நடந்தது. இந்த ரெண்டு விஷயத்தையும் ஞாபகார்த்தமா வச்சுக்கிற மாதிரி நம்ம ஒய்ஃபுக்கு அசத்தலான ஒரு கிஃப்ட கொடுக்கணும். அது ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கணும். யாருமே யாருக்கும் இது வரைக்கும் கொடுக்காத கிஃப்டா இருக்கணும் அப்படின்னு யோசிச்சிருக்காரு. அப்போ பீட்டர் கர்ல் ஃபேபர்ஜ அவர் வர சொல்லி பேசியிருக்காரு. அவர்தான் ரஷ்யாவோட பிரபலமான நகை தயாரிப்பு நிறுவனத்துக்கு உரிமையாளர். இவங்க ரெண்டு பேரும் கலந்து பேசி முதல்ல செஞ்சது ஒரு கோழி முட்டை. ஆமா, அந்த கோழி முட்டை தங்கத்தாலேயே செஞ்சிருந்தாங்க. ஒரிஜினல் முட்டை மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக வெளியில வெள்ளை எனாமல் அடிக்கப்பட்டிருந்தது. அந்த முட்டைய ஓபன் பண்ணினா உள்ள இருக்கிற மஞ்சள் கரு அப்படியே தங்கத்தாலானது. அதையும் ஓபன் பண்ணினா உள்ள ஒரு குட்டி கோழி, அதோட 2 கண்களா 2 மாணிக்க கற்கள். அந்த கோழியவும் ஓபன் பண்ணினா தங்கத்துல வைரக்கல் பதிச்ச ராஜ கிரீடத்தோட மினியேச்சர் ஒண்ணு, ஒரு மாணிக்க பதக்கம் கழுத்து செயின்ல கோர்த்து போட்டுக்கிற மாதிரி. பேரரசிக்கு சந்தோஷம் தாங்கல. ஓபன் பண்ண இவ்ளோ சர்ப்ரைஸா, அந்த ஒவ்வொரு சர்ப்ரைஸும் இவ்ளோ காஸ்ட்லியா அப்படின்னு அசந்து போயிட்டாங்க. மனைவியோட மகிழ்ச்சி, மன்னருக்கும் மகிழ்ச்சி. அவர் என்ன பண்றாரு, அந்த பீட்டர் கர்ல் ஃபேபர்ஜ அரண்மனையோட ஆஸ்தான பொற்கொல்லரா நியமிச்சு கௌரவப்படுத்துறாரு. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஈஸ்டர் பண்டிகைக்கும் இந்த மாதிரி ஸ்பெஷலா ஒரு முட்டை தயாரிச்சு தர சொல்றாரு. ஒவ்வொரு முறையும் உள்ள சர்ப்ரைஸா வித்தியாசமான பொருட்கள் இருக்கணும் அப்படின்னு ராஜா சொல்றாரு. பீட்டர் கர்ல் ஃபேபர்ஜும் அதுக்கு ஒத்துக்கிட்டு ஒவ்வொரு முறையும் ராஜாவை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக விதவிதமான முட்டைகள் செய்யறாரு. ஒவ்வொரு முறையும் அதை ஓபன் பண்ணும்போது எதிர்பார்க்காத அளவுக்கு சர்ப்ரைஸான கலை நுணுக்கம் உள்ள காஸ்ட்லியான கற்கள் பதிக்கப்பட்ட பொருட்கள் இருக்கு. சோ இப்படியே ராஜ குடும்பத்துக்கு ஒவ்வொரு ஈஸ்டருக்கும் அவர் இந்த ஃபேபர்ஜ் எக்க செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இந்த ஃபேபர்ஜ் முட்டையோட அந்த அடிப்படை வடிவமைப்ப பீட்டர் கர்ல் தான் எப்பவுமே தீர்மானிப்பாரு. அவருக்கு கீழே சில பொற்கொல்லர்கள் இருப்பாங்க. இவரோட ஐடியா படி, இவரோட மேற்பார்வையில அவங்க அதை செய்வாங்க. ராஜா இந்த எந்த விஷயத்திலையும் தலையிட மாட்டாரு. எவ்வளவு செலவானாலும் கவலை இல்ல. அதனால தன்னுடைய கற்பனை திறனுக்கு ஏற்றவாறு வித்தியாசமா செஞ்சு அசத்த ஆரம்பிச்சாரு பீட்டர் கர்ல். 1894 கிட்டத்தட்ட 9 வருடங்கள் கழித்து பேரரசர் 3ஆம் அலெக்சாண்டர் இறந்து போயிடுறாரு. அதுக்கு அடுத்து பொறுப்புக்கு வர்றாரு அவரோட பையன் 2ஆம் நிக்கோலஸ். அவர் சொல்றாரு, ஒவ்வொரு ஈஸ்டருக்கும் இதே மாதிரியே நீங்க முட்டைகள் செய்ய ஆரம்பிங்க, ஃபேபர்ஜ் எக் செய்யறத நிறுத்தாதீங்க. ஆனா இனிமே 2 வேணும். ஏன்னா எங்க அம்மாவுக்கும் கொடுக்கணும், என்னுடைய மனைவிக்கும் கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. மறுபடியும் ஃபேபர்ஜ் எக்க தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காரு பீட்டர் கர்ல். சோ இப்ப ஒவ்வொரு வருஷ ஈஸ்டருக்கும் தன்னுடைய மனைவிக்கும் தன்னுடைய அம்மாவுக்கும் ஈஸ்டர் முட்டைகளை பரிசா கொடுத்துக்கிட்டே வராரு நிக்கோலஸ். 1917 வரைக்கும் இது தொடருது. இடையில 1904, 5 இந்த 2 வருஷங்கள் மட்டும் செய்யல. ஏன்னா அப்பதான் ரஷ்யா ஜப்பான் போர் நடக்குது. அந்த 2 வருஷம் மட்டும் அதை ஸ்டாப் பண்ணி வைக்கிறாங்க. அரச குடும்பத்துக்காக உருவாக்கப்பட்ட இந்த ஃபேபர்ஜ் எக் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆனதுனால சில செல்வந்தர்களும் வேறு சில அரசர்களும் எங்களுக்காகவும் செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டு பீட்டர் கர்ல் கிட்ட செஞ்சு வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரஷ்ய புரட்சி நடக்குது. ஜார் ஆட்சி ஒழிக்கப்படுது. ஃபேபர்ஜியோட அந்த நகைப்பற்றைய நாட்டுடைமையாக்குறாங்க. அவர் தன்னோட குடும்பத்தோட ரஷ்யாவில இருந்து தப்பிச்சு போயிட்டாருன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தெளிவான தகவல்கள் அவங்கள பத்தி எதுவும் இல்ல. அதுக்கப்புறம் 1917 முதல் உலக போர் நடந்துட்டு இருந்த சமயத்துல ஜெர்மன் படைகள் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரத்துக்குள்ள எந்த நேரமும் வந்துடும் அப்படிங்கிற சூழல் இருந்தது. அப்போ சோவியத் யூனியனோட முதல் அதிபரான லெனின் என்ன பண்றாரு, இந்த ஃபேபர்ஜ் முட்டைகள் மட்டும் இல்லாம அரச குடும்பத்தோட முக்கியமான காஸ்ட்லியான சொத்துக்களை எல்லாம் பத்திரமா வைங்க அப்படின்னு உத்தரவு போடுறாரு. அப்பவே சில ஃபேபர்ஜ் முட்டைகள் காணாம போயிடுச்சுன்னு ஒரு தகவல் இருக்கு. லெனினுக்கு அப்புறம் பதவிக்கு வந்த ஸ்டாலின் என்ன பண்றாரு, இந்த ஃபேபர்ஜ் ஈஸ்டர் முட்டைகள் இன்னும் கொஞ்சம் அரச குடும்பத்து செல்வங்கள் எல்லாத்தையும் ஏலத்துல விட்டு நாட்டோட வளர்ச்சி திட்டங்களுக்காகவும் மத்த செலவினங்களுக்காகவும் அதை யூஸ் பண்ணிக்கிறாரு. இதனால இந்த ஃபேபர்ஜ் முட்டைகள் ரஷ்யாவை தாண்டி மத்த நாடுகளுக்கும் போச்சு. அதுக்கப்புறமா இந்த ஜார் குடும்பத்துக்கிட்ட இருந்த அந்த ஃபேபர்ஜ் முட்டைகள் இப்ப எங்க யார் கைகள்ல இருக்கு அப்படின்னு விவரங்களை சேகரிக்கும் போது 50 ஈஸ்டர் முட்டைகள்ல 43 முட்டைகள் பத்தின தகவல் தான் தெரிஞ்சிருக்கு. 10 முட்டைகள் இன்னைக்கும் கிரெம்ளின் அரண்மனையில இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்துல இருக்கு.
இந்த ஃபேபர்ஜ் முட்டை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருக்காங்க. அந்த முட்டைக்குள்ள என்ன பொருள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பேர் அமைஞ்சிருக்கு. உதாரணத்துக்கு முதல் கோழி முட்டை, அப்புறம் பூக்கூடை முட்டை, 3ஆம் அலெக்சாண்டரின் உருவப்பட முட்டை, நீலப்பாம்பு கடிகார முட்டை, மாஸ்கோ கிரெம்லின் முட்டை, ஆரஞ்சு மர முட்டை, முடிசூட்டு முட்டை, இப்படி எத்தனை முட்டைகள். பரீட்சையில வாங்குற முட்டை வேணா நமக்கு அவமானமா இருக்கலாம், ஆனா வரலாறுல நிலைச்சு நிக்கக்கூடிய இந்த ஃபேபர்ஜ் முட்டைகள் ரஷ்ய ஜார் மன்னர்களோட செல்வ செழிப்பையும் அதை உருவாக்கின நகை கலைஞர்களுடைய பெயரையும் என்னன்னைக்கும் சொல்லும். அது சரி, ஒரு ஒத்துமையை கவனிச்சிங்களா? ஆக்டோபசி படத்தை இன்ஸ்பிரேஷனா வச்சு ஒரு ஆக்டோபசி ஃபேபர்ஜ் எக் லாக்கெட்டை இவங்க செய்ய போக அந்த படத்துல நடந்த மாதிரியே ரியல்லியும் ஒரு திருட்டு நடந்திருக்கு. இது ஒரு கோ இன்சிடென்ட்ஸ் தான். பட் இது நடக்க போய் தான் இது செய்தியா வந்திருக்கு. அந்த செய்தி வரப்போய் தான் அது என்ன ஃபேபர்ஜ் எக் அப்படின்னு இவ்வளவு விஷயங்களை நாம தெரிஞ்சுக்க முடிஞ்சிருக்குல்ல. வரலாறு முழுக்க பரவலா இப்படி நாம அறியாத அல்லது அதிகம் அறியப்படாத நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. இனி வரும் எபிசோடுகள்ல அந்த விஷயங்களை பத்தியும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். பேச்சுவாக்குல யூடியூப் சேனலை நீங்க புதுசா பாக்குறவங்களா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை பின்னூட்டத்துல சொல்லுங்க. நன்றி.